எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த உண்மையை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நீ உள்ளத்துக்கும் உடலுக்கும் உலக வாழ்க்கைக்கும் உறவுகளுக்கும் அடிமையாகி விடுவாய். இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் நீ எதற்கும் அடிமையாக இருக்க மாட்டாய். உன்னுடைய தனித்தன்மைக்கே நீ அடிமையாக இருக்க மாட்டாய். இந்த தனித்தன்மையே ஒரு அடிமைத்தனம்தான். இண்டிவிஜுவாலிட்டியே டிபெண்டன்ஸ் தான். அந்த இண்டிவிஜுவாலிட்டியவே ரிமூவ் பண்ணிடுறது. அப்புறம் இண்டிவிஜுவாலிட்டி ரிமூவ் ஆகிடுது. தூக்கத்தில் இண்டிவிஜுவாலிட்டி இல்லையே. தூக்கத்தில் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கும். அதை ஜாகிரத அவஸ்தையில் புரிஞ்சுண்டு வாழணும். தூக்கத்தில் எப்படி பரிபூர்ண சுதந்திரம், அங்கே சேர்தலோ பிரிதலோ ஏதாவது அனுபவம் இருக்கா? ஆழ்ந்த உறக்கத்தில் யாரோட நம்ம சேர்றோம், யாரை விட்டு நம்ம பிரிகிறோம்? ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய யாரும் சேர்றதில்லை, நம்மளை விட்டு யாரும் பிரியறதில்லை, நாமளும் யாரோடையும் சேர்றதில்லை, பிரியறதில்லை. நான் பிரிஞ்சுட்டேனே, நான் சேர்ந்துட்டா எனக்கு சந்தோஷம், பிரிஞ்சுட்டா துக்கம், பிரிஞ்சுட்டா சந்தோஷம், சேர்ந்தா துக்கம். எல்லாம் இதுதானே. கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் இது. ஆனால் இதுதான் ஃபேக்ட், ட்ரூத். இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்கிறார் சங்கராச்சாரியர், இந்த தியானம் பண்ணலைன்னா நீ அடிமையாகவே இருப்பே. நம்ம சாஸ்திரப்படி இறைவனுக்கு கூட நான் அடிமை கிடையாது. ஏன்னா இறைவனுக்கு எனக்கு அந்நியமாக இருந்தால் தானே ஆனால் ஒன்று விவகாரத்தில் எப்பவும் அடிமையாக தான் பேசின்னு இருப்போம். அப்புறம் தனியாக இருக்கிற போது நினச்சின்னு இருப்போமா இருக்கலாம். ஆனால் விவகாரத்தில் எல்லாருக்கும் முன்னால் எப்போவுமே துவைத்த பக்தி, தர்மானுஷ்டானம். வெளியில் பார்த்தா தர்மானுஷ்டானம் ட்ரெஸ்ஸு, பக்தி ட்ரெஸ் போட்டுருப்போம். வேணுங்கிற போது துவைத்தா இந்த பக்தி ட்ரெஸ்ஸு, தர்மானுஷ்டான ட்ரெஸ்ஸை கழட்டிடும். நிர்வாண சுகதாயின்யை நமஹா. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.